பல நேரத்துல நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். அதற்காக காத்திருக்க கூட செய்வோம். அதற்காக கண்ணீரோடு செபிப்போம், உபவாசத்தோடு தேடுவோம். எல்லாம் கைகூடி வருவது போல இருக்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் அதை தட்டி விடுவது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவர், இதுக்கு தான் ஆண்டவர் நான் ரொம்ப காத்திருந்தேன், இதுக்கு தான் ஆண்டவர் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், இதுக்காக அல்லவா அப்பா உபவாசம் பண்ணேன், இதுதான் ஆண்டவர் நோக்கமாய் வைத்து செபித்து கொண்டிருந்தேன், ஆனா எல்லாம் கைகூடி வரும்போது நீங்க தட்டி விடுறீங்களே ஆண்டவரே என்றுதான் நமக்கு எண்ண தோன்றும். இந்த நாளில் அப்படிப்பட்ட கேள்வியோடு வேதனையோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, உங்களை பிரயாசப்பட வைத்தது, உங்களை ஜெபிக்க வைத்தது கர்த்தரானால், ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் அதை தட்டி விட்டாலும் உங்க பிரயாசமும் உங்க ஜெபமும் வீண் போகவில்லை. அதிலும் மேலான ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு பின்னாகவே வைத்திருக்கிறார். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் ஒருபோதும் ஒரு அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆமென்.